ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இது வந்து சுடிதார் டாப், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சைடும் அடித்தாச்சு. நான் உங்களுக்கு ஒன்று தனித்தனியாக வீடியோ போடுறேன். கிளாஸ் ஒர்க் வந்து ஓப்பன் ஹேண்டை வந்து தைக்க வரலன்னாங்க. அவங்களுக்கு ஓப்பன் ஹேண்டை எப்படி தைக்கிறது இன்னும் ஈஸி மெத்தட் போடுறேன் நான், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். பீஸை வந்து இப்படி லெவல் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த நேச்சு உட்கார்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வி மாதிரி தைக்கணும். கட்டமாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் தைக்க வராது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, அந்த தையல் வரைக்கும் இது மடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங், ஓகேங்களா? இந்த அளவு வந்து 1/2 இன்ச் வர மாதிரி வைக்கணும். இப்படி நேராக மடிக்கணும். நல்லா கவனிங்க. நல்லா நேராக மடித்து இப்படி பிடிச்சிக்கணும், சரிங்களா? இது பாருங்க, அதுவும் அந்த பக்கமும் இப்படி நேராக மடித்து அந்த பக்கம் க்ளோசிங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ரெண்டாக பிரிச்சுட்டோம். இப்படி நேராகவே தைக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஊசி மேலே தூக்கிட்டு இப்படி நேராக வந்து ஊசி உள்ளே இறக்கிட்டு டேர்ன் பண்ணணும், சரிங்களா? இந்த இந்த அளவு எவ்வளோ மடிக்கிறோமோ அதே அளவே மடிக்கணும், சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், இந்த சின்னதாக மடித்து இப்படி தைக்கிறாங்க. அப்புறமேட்டு இப்படி அதிகமாக மடித்து இப்படி தைக்கிறாங்க. இப்படி அதிகமாக மடித்து இப்படி தைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தைக்கக்கூடாது. நம்ம இங்கே எவ்வளோ 1/2 இன்ச் மடிக்கிறோமோ சேம் மெஷர்மெண்ட்டு மடிக்கணும். அப்போ வந்து நீட்னஸ் வரும், ஓகேங்களா? ரிங்கிள்ஸ் விழாது, நீட்டாக தைக்கலாம். பாருங்க, 1/2 இன்ச் மடித்து அப்படியே 1/2 இன்ச் மடிக்கணும். உங்களுக்கு செக்குடு வந்துக்குது, அதனால் இன்னும் ஈஸியாக புரியும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்தோன்னா இங்கே பாருங்கள், 1/2 இன்ச் மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள், 1/2 இன்ச் மடித்து 1/2 இன்ச் மடித்து இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு தைச்சிட்டே வந்து ஊசி உள்ளே எடுத்துட்டு டர்ன் பண்ணணும், ஓகேங்களா? பாருங்கள், நீட்டாக இருக்குங்களா? இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து 2-3 கலர் வருது, அதனால் க்ரீன் போட்டால் பளிச்சுன்னு தெரியும், அதனால் இந்த கலர் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சேம் அதே 1/2 இன்ச்சே தான் மடிக்கணும், ஓகேங்களா? நம்ம 1/2 இன்ச் மடித்து அப்படியே க்ளோசிங் 1/2 இன்ச் வரணும். எலிசாவும் மடிக்கக்கூடாது, எக்ஸஸாகவும் மடிக்கக்கூடாது, ஓகேங்களா? கவனிச்சு பண்ணுங்க, கொஞ்சம் ரிங்கிள்ஸ் கூட வராது, நீட் ஃபினிஷிங் வரும், ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தைச்சிட்டு எட்ஜில் ஒரு தையல் போடணும். இங்கே பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு ஓப்பன் வரைக்கும் தைக்கணும்னு தான் நான் போட்டுருக்கேன். பாருங்கள், ஊசி உள்ளே இருக்கட்டும், டர்ன் பண்ணுறோம். பாருங்கள், 1/2 இன்ச் மடித்து அப்படியே 1/2 இன்ச் ரொம்ப அழகாக வருங்க. கவனிச்சு பண்ணுங்க. பாருங்க, ஓப்பன் வந்துடுச்சு. இங்கே பாருங்க, பீஸை வந்து இப்படி 2 பக்கமும் லெவல் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கின பிறகு இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ரூல் ஆகுது பாருங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அழகாக உட்காந்து பாருங்க. ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள், சேம் அதே 1/2 இன்ச் மடித்து அப்படியே 1/2 இன்ச் மடித்து இந்த சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபினிஷிங் இந்த மாதிரி வரணும், ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இப்படி வரணும், நீட் ஃபினிஷிங்காக வரணும். 1/2 இன்ச் மடித்து 1/2 இன்ச் க்ளோசிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த ரிங்கிள்ஸ் வந்துச்சுன்னா இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க, லெவல் வந்துடும், அழகாக வரும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஓப்பன் ஹேண்டை நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள், ஓகேவா? இது கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணால் சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இந்த ஓப்பன் ஹேண்டை
நீட் ஃபினிஷிங் வருது பாருங்கள். இப்படி விரிஞ்ச மாதிரி வரக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் கரெக்ட் ஃபினிஷிங். ஓகேங்களா? இதுவும் ஸ்ட்ரெயிட் வரணும், இதுவும் ஸ்ட்ரெயிட் வரணும். இதுதான் ஃபினிஷிங், குட் ஃபினிஷிங். ஓகேங்களா? அது கவனிச்சு பண்ணுங்கள் சிஸ்டர். நீங்கள் ஒன்று இன்றைக்கி ஃபால்ட்டு பண்ணியிருந்தீங்க, பேச சொல்ல விரும்பல, உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்படி தச்சு நீட்டில் உள்ளே இறக்கி டர்ன் பண்ணணும். அந்த ஃபோல்டிங் வந்து கவனித்து பண்ணணும். இங்கே பாருங்கள், செக்குடில் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்படி கிராஸ் பண்ணி இப்படி மடிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ரிங்கிள்ஸ் விடுறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மடிச்சிருக்கேன்னா அந்த மாதிரி கவனித்து பண்ணுங்கள். இது ஸ்ட்ரெயிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வருது, ஓகே. ஆனால் நார்மல் கிளாத்தில் இந்த இழையில பார்க்கணும். ஓகேங்களா? இழையோட இழை இந்த ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இப்போ இப்படி வந்துச்சுன்னா நல்லா கிராஸ் தெரியும். பாருங்கள், இந்த இழையில கவனிங்க, கிராஸ் தெரியும். ஓகேங்களா? இப்படி வச்சுன்னா ஸ்ட்ரெயிட் வரும். இந்த கலரில் நல்லா நீட்டாக தெரியுது. இந்த இழையில மட்டும் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியுது. பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இந்த இழையும் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இங்கே பாருங்கள், இப்படி கிராஸ் பண்ணும்போது பாருங்கள், இது இப்படி கிராஸ் ஆகிருக்கு பாருங்கள், அது பண்ணக்கூடாது. சரிங்களா? சேம் அதே ஆஃப் இன்ச்சே தான் மடிக்கணும். சரிங்களா? வச்சுனே வந்துட்டு ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப் இன்ச் மடித்து இப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே லெவல் பீஸ் லெவல் பண்ணணும். அழகாக உட்காரும், நம்ம சொல்கிற மாதிரி உட்காரும், அழகாக உட்காரும். பாருங்கள், இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துல வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது பண்ணி ரன் பண்ணி டப் அடிச்சிடும். அப்படியே எட்ஜு தையல் போட்டுருவாங்க. பாருங்கள், இங்கே நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இங்கே நூல் இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீட் ஃபினிஷிங் அழகாக வந்துருக்கு. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.